இப்போ தேங்காய் உடைச்ச தேங்காய் வந்து நம்ம சோலார் ட்ரையில் காய வைக்கிறோம். இதோட நெத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியும். இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நெத்து நல்ல நெத்து. இதில் வந்து பூராமே வந்து குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் 70 நாள் கழித்து போட்டதுக்கப்புறம் 140 நாள் 180 நாள் ஆகிடும். இதில் வந்து ஒரு 80% தண்ணி வந்து ட்ரை ஆகிடும். இப்போ இந்த பருப்பு வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. இப்போ இதனுடைய பருப்பு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பால் கொப்பராவானது. இந்த கொப்பரா இதனுடைய டேஸ்ட்டு அந்த தண்ணி ட்ரையானுடைய பருப்புடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்குது. இப்போ இதில் ஆடுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூரிட்டியாக அவ்வளோ குவாலிட்டியாக நம்ம தரமாக உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து நம்ம இயற்கையாக நேச்சர் ஃபார்மிங் உற்பத்தி பண்ணுறோம். இதுக்கு வந்து சோலார் ட்ரைவ் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த சோலார் ட்ரைவ் யூஸ்னு பார்த்தீங்கன்னா மழை காலம் காட்டு காலம் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து தேங்காய் ஆட்டு மற்ற கடலை எள் எல்லாத்தையுமே காய வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்மளுடைய உழைப்புங்கிறது அதிகமாக இருக்குது. நேச்சுரல் ஃபார்மிங்கில் காய் 70-80 நாள் கழிச்சு தான் காய் போடுறோம். அந்த காய் போட்டதுக்கப்புறம் 150 நாள் கழிச்சு தான் அந்த காயை வந்து மட்டை வச்சு எவ்வளோ பியூரிட்டியான காயாக தான் எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு 1000-1500 காய் உடைச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அழுகல் பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 காய் தான் வந்துருக்கு. இப்போ இந்த பருப்பு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நம்ம வெளியே விற்பனை கொடுத்துட்றோம். இந்த காயோடைய நெத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக எவ்வளோ இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு. இப்போ இதில் ஆடுற எண்ணெய் தான் வந்து பியூராக இருக்குது. விலை குறைவு அப்படிங்கிறது வந்து அந்த பொருளுடைய தரத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்ம இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி செய்கிற பொருளாக இருந்தாலும் மக்களுக்கு போய் சென்றடைகிறதுனால ஒவ்வொருவருக்கு நல்ல தரமான பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சரியான விலைகளை நம்ம உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோம். இதை வந்து நம்ம மரச்சக்கில் ஆட்டுறோம். இந்த பருப்பு காஞ்சதுக்கப்புறம் மரச்சக்கில் ஆட்டும் போது நம்ம அதை வந்து ஒரு வீடியோவை போடுறோம். நன்றி.